Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் லெஜண்ட் சரோனாவில் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை அக்ஷய திருதியை பொன்னாளில் வாழ்த்துகிறோம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அந்த அம்மாவை வந்து கரெக்டா நீங்க அகாமடேட் பண்ணலனா, எடப்பாடி அகாமடேட் பண்ணலனா ஒரு 50 தொகுதியில அதிமுக தோக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்க்கும். உள்ளடி வேலை மாதிரி அதுல அந்த அம்மா கிளியடி. இவர் தனியா நின்னார்னா திமுகவுக்கு ரொம்ப சாதகம் ஆயிடும் அப்படின்றதுனால எடப்பாடி தரப்புல இருந்து அவரை நிக்க வேணாம். விஜய் வந்து கம்ப்ளீட்டா ஒரு பிஜேபியுடைய பை ப்ராடக்ட், RSS ஓட இயக்கத்துல வரக்கூடிய ஒரு பொம்மைகள்ல ஒண்ணுதான் அவரு. ஆனா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே டேர்ம் சரியில்லை. இதை வந்து நயினார் அமித்ஷாவை போய் சந்திக்கும் போதே அமித்ஷா சொல்றாரு, செங்கோட்டையனும் எடப்பாடியுடைய மனைவியும் நெருக்கமான ரிலேட்டிவ், கவுண்டர்கள்ன்ற மாதிரி அடிப்படையில் 2 பேரும் நெருக்கமான ரிலேட்டிவ். இவர் வந்து பயங்கரமா பதவிக்காக எதை வேணா செய்யக்கூடிய ஆள் தான் நயினார் நாகேந்திரன். இன்னுமே வந்து அந்த OPS தினகரன் சசிகலா விஷயத்துல யாருக்குமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கே அதிமுக கூட்டணிக்குள்ள வரல. நக்கீரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சிக்கு நக்கீரனின் முதன்மை சிறப்பு செய்தியாளர் திரு தாமோதரம் பிரகாஷ் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் தோழர். வணக்கம். நக்கீரனின் மூத்த துணை ஆசிரியர் ஐயா தேசு கௌதமன் ஐயா வணக்கம். 2026 தேர்தல், அதை நோக்கி வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு கட்சியுமே வந்துட்டு அடுத்தடுத்த நடவடிக்கையில் இறந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் செயற்குழு கூட்டம், மாவட்ட செயலாளர் கூட்டம், அதே மாதிரி தாவேக்கால வந்து பூத் ஏஜென்ட்டுகள் அதுக்கான கூட்டம், இங்கிட்டு திமுகலையும் பார்த்தோன்னா மாவட்ட செயலாளர் கூட்டம், இந்த மாதிரிலாம் பரபரப்பாக போயிட்டுருக்குது. இப்போ அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஏதோ இன்னும் புதிய கட்சிகள்லாம் அதுக்கு வரப்போகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சு அடிபடுது. இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடப்பாடி அதை பற்றி ஏதாவது பேசியிருக்கிறாரா? இல்லை தோழர், பிக் ஜீரோ. எடப்பாடி வந்து 0 தான். இன்றைக்கி வந்து சென்னைக்கு வந்த நட்டா கூட அதை பற்றி பேசுகிறதுக்கு எடப்பாடி கிட்ட முயற்சி பண்ணியிருக்காரு, பேசியும் இருக்கார். நட்டா ஒரு ஃபார்முலாவை வந்து முன்வைக்கிறார். என்ன விஷயம்னா, இந்த புதிய கட்சிகள் வருவதாக எடப்பாடி பேசியதாக ஊடகங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி என்பது பாஜக கசியை விட்ட செய்தி. அதுதான் வந்து ஊடகங்கள் வாங்கி பேசப்படலை. ஆனால் பாஜக அங்கே பேசப்பட்ட மாதிரி வந்துட்டு கசியை விட்டுருக்காங்க. உண்மையான நிலவரம் என்னன்னா, விஜய் கிட்ட வந்து அதிமுக பேசினதுலேயும் எந்த ரிசல்ட்டும் வரல, சீமான் கிட்ட பேசினதுலேயும் எந்த ரிசல்ட்டும் வரல. சீமான் வந்து 234 தொகுதிகளுக்கு வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான ஃபார்முலாவில் அவர் போயிட்டுருக்காரு. அதுக்காக வந்து இப்போ 234 தொகுதியிலேயே அவர் தனித்து நிற்கிறாரா இல்லையா, அதுக்குன்னு ஒரு விதமான ஒரு பேரம் இருக்குது. பாஜகவோடையும் சரி, ஒரு திமுக சைடுகளையும் திமுகவுடைய அனுதாபிகள்கிட்டையும் ஒரு விதமான ஒரு பேரம் என்பது இருக்கும் அவருக்கு, இந்த 234 தொகுதிகளில் நிற்கிறதுக்கு. இவர் தனியாக நின்னார்னா திமுகவுக்கு ரொம்ப சாதகம் ஆகிடும் அப்படின்றதுனால எடப்பாடி தரப்புலேருந்து அவரை நிற்க வேணாம், நீங்கள் வந்து கூட்டணிக்கு வந்துடுங்க, 30 தொகுதி தரோம், ஒரு 500 சீட் தரோம் அப்படின்ற மாதிரிலாம் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. சும்மா பேச்சுவார்த்தை தானே. 30 தொகுதியில் வந்து சீமானுக்கு எங்கே ஆள் இருக்குது, நிற்கிற அளவுக்கு ஒரு ஆள் இருக்கணும், அந்த ஆள் வந்து ஜெயிக்கிற அளவுக்கு ஆள் இருக்கணும். பிஜேபிக்கு அந்த அளவுக்கு ஆள் இல்லை. ஸோ இதுதான் விஷயம். இது வந்து ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. விஜயோட பேச்சுவார்த்தை சுத்தமாக அவங்களுக்கு சரியாகவே வரல. டோட்டலாகவே அவங்களுக்கு ஃபெயிலியரில் தான் அவங்க போயிட்டு. என்ன அப்படி என்ன பிரச்சனையாகுது விஜயோட? தொகுதிகள், துணை முதல்வர், இந்த விஷயங்கள் தான். விஜய் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பிஜேபியுடைய பை ப்ராடக்ட், RSSோட இயக்கத்தில் வரக்கூடிய ஒரு பொம்மைகளில் ஒன்று தான் அவர். ஆனால் அவருக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி அவர் மெயின்டைன் பண்ணுறாரு. நான் வந்து தனியான ஆள், எனக்குன்னு தனியாக ஒன்று வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் அவர் மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ இந்த தனியான ஒரு ஆள் என்கிற பிம்பத்துக்கும் RSS இயக்கக்கூடிய பிம்பத்துக்கும் இடையில் வித்தியாசம் இருக்குது. இன்கம் டேக்ஸ் கேஸு, அமலாக்கத்துறை கேஸு, அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த கணக்கு காட்டுறதில் இருக்க பிரச்சனைகளில் தான் அவர் அரசியலுக்கே வர்றார். அதுதான் அவரை வந்து அரசியலுக்கு கொண்டு வரக்கூடிய தந்திரமே அதுதான். எப்படி எம்ஜிஆருக்கு வருமான வரியோ அதே மாதிரி தான் விஜய்க்கும் வருமான வரி. ஆனாலும் அவர் வந்து அதில் கொஞ்சம் வித்தியாசமாக ஏதோ யோசிக்கிறார் அப்படின்னு தெரியுது. இது வரைக்கும்
அதிமுகவுக்கான சிம்டம்ஸ் வந்து முதல்ல அவர் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தார். மிதுனும் விஜயும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய அளவுக்கு பெரிய கட்டத்துக்கு அதெல்லாம் மூவ் ஆச்சு. ஆனால் எடப்பாடியுடைய மகனை பிடிச்சி மகனையும் சம்பந்தியும் அரெஸ்ட் பண்ணிவிடுவோம், தேவைப்பட்டால் உன்னையும் அரெஸ்ட் பண்ணுவோன்னு ஒரு பெரிய த்ரெட்டு வந்து அமித்ஷா கிட்டேருந்து வந்தவுடனே இவர் போய் சரண்டர் ஆனார். அந்த சரண்டர் ஆனது வந்து எல்லா விஷயத்தையும் தள்ளி போட்டுச்சு. ஸோ இப்போ வந்து விஜய் வந்து யோசிக்கிறார், சீமானும் யோசிக்கிறார். ஸோ இந்த நிலைமையில் இருக்கும்பொழுது அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வந்து எடப்பாடி வந்து இப்படி புதிய கட்சிகள் வரப்போகுது கூட்டணிக்கு அப்படின்ற மாதிரி. ஆனால் உண்மைன்றது வந்து கூட்டணி புதிய கட்சிகள் அதிமுகவுக்கு வருவது சம்பந்தமாக எடப்பாடி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசலை. அவர் வந்து வேற என்ன மாதிரி பேசியிருக்காரு? அவர் பேசின கண்டென்ட் வந்து முழுக்க வந்து அதிமுகவில் வந்து நாங்கள் வந்து கூட்டணி அமைச்சிட்டோம், நாங்கள் கூட்டணியில் வந்து போகிறோம், அந்த கூட்டணி வந்து ஒரு வெற்றிகரமான கூட்டணி, நாங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்கோம், நல்லா போயிட்டுருக்கோம், அதுக்கான அவங்களுக்கு என்ன சீட்டு கொடுக்கணுன்றதை நான் முடிவு பண்ணுறோம், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பேசிக்கிறோம். பல மாவட்டங்களில் வந்து பொறுப்பாளர்கள் சரியில்லை, பெரிய அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை, அவங்கெல்லாம் வந்து சரியாக வேலை பார்க்கணும். குறிப்பாக சென்னை மாவட்டத்தில் 5 மாவட்ட செயலாளர்கள் அவங்க வந்து சுத்தமாக சரியில்லை, அதை அவங்கெல்லாம் வந்து சரியாக வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்கார். பிஹைண்ட் த சீனில் என்ன நமக்கு கிடைக்குதுன்னா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே டேர்ம் சரியில்லை. இதை வந்து நயினார் அமித்ஷாவை போய் சந்திக்கும் போதே இந்த விஷயத்தை வந்து அமித்ஷா சொல்கிறாரு. எடப்பாடியை வந்து எப்போவுமே நம்ப முடியாது, அவர் பிரதமருக்கு பக்கத்துலேயே உக்காந்துட்டு அவர் வந்து கூட்டணியிலேருந்து நான் விலகிறேன்னு விலகினவர், அவர் வந்து எந்த கண்டிஷனுக்குள்ளேயும் அவரை வந்து நம்ப முடியாது. இப்போது என்கிட்ட பேசிகிட்டே நான் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணின்னு ட்வீட் போடும்பொழுதே அவர் வந்து நான் கோதாவரியும் காவிரியும் இணைக்கும் திட்டம்னு நான் பேசினேன்னு சொல்கிறாரு. நான் கூட்டணி ஆட்சின்றதை வந்து டெபிக் பண்ணி கமிட் பண்ணி நான் பேசுகிறேன், அவர் வந்து கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. கூட்டணி மட்டும்தான், கூட்டணி ஆட்சி கிடையாது, கூட்டணி ஆட்சி கிடையாது, கூட்டணி மட்டும்தான்னு சொல்கிறாரு. ஸோ இவரை வந்து நம்ப முடியாது, எந்த சூழ்நிலையிலையும் இவர் வந்து காலை வாருவார், இல்லைன்னா நம்மளை வந்து அசிங்கப்படுத்துவார். உதாரணத்துக்கு இப்போ அவர் வந்து பாஜகவுக்கு எடப்பாடி ஆஃபர் பண்ண சீட்டு வந்து 21 சீட்டு தான், ரைட்டுங்களா அப்படின்னு. அப்போது நயினார் கேட்டிருக்காரு, அப்போயே நீங்கள் எடப்பாடி முதல்வர்னு நீங்கள் சொன்னீங்க, வெறும் 21 சீட்டு தான் ஆஃபர் பண்ணியிருக்காருன்னா நீங்கள் நம்ம எதுக்கு எடப்பாடியை வந்து ஏற்றுக்கணும், எடப்பாடி முதல்வர்னு நீங்கள் ஏன் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருக்கார். இல்லை, இந்த சமயத்தில் வந்து நம்ம எடப்பாடியுடைய தலைமையை ஏற்றுக்கணும், எடப்பாடி தான் லீடரு அப்படின்றத ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி அமித்ஷா சொல்லியிருக்காரு. இப்போது எடப்பாடி லீடர்னு நம்ம ஏற்றுக்கிட்டோன்னா நம்ம கிட்டத்தட்ட ரெண்டாவது ஆளாக தானே நம்ம அங்கே போய் நிற்க போகிறோம், அப்போ டிசைட் பண்ண போகிறது எடப்பாடி தானே அப்படின்னு. ஆனால் அதுக்கான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம விட மாட்டோம். இப்போ ரெட்டையில் கேஸ் இருக்குது, ரெட்டையில் கேஸை வந்து நம்ம கையில் எடுத்திருக்கோம், அந்த ரெட்டையில் வந்து எடப்பாடி வந்து முழுவதும் பெற முடியாது, ஈரோடு கிழக்கில் தான் ஒரு ரெட்டையிலையை வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் பெற்றார், அதுக்கப்புறம் ஒன்லி ஃபார் ஈரோடு கிழக்குன்னு தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டு தேர்தலில் நம்மக்கிட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாருன்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால அவரை அலோவ் பண்ணோம். இப்போ நம்ம தேர்தல் கமிஷனை வச்சு அவரை பிடிக்கிறோம், அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் சசிகலா இவங்களை எல்லாரையும் வச்சு தான் இப்போ வந்து நம்ம ரெட்டையில விஷயத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து நீடிக்கும், வர ஜான்வரி வரைக்கும் இது வந்து நீடிக்கும். அப்போது வந்து நம்ம என்ன நடக்குதுன்றதை முடிவு பண்ணலாம். கூட்டணியில் எல்லாத்துலேயும் ஒழுங்காக செட் ஆகி வந்தார்னா எடப்பாடி ஓகே, கூட்டணி ஆட்சியை வந்து ஒத்துக்க மாட்டார், கூட்டணி ஆட்சி இல்லைன்னா நம்ம விஜய்கிட்டையும் சீமான்கிட்டையும் பேச முடியாது. விஜயும் சீமானும் உள்ளே வரணுன்னா கூட்டணி ஆட்சியை வந்து ஏடிஎம்கே கமிட் ஆகணும். கூட்டணி ஆட்சின்ற கான்செப்டில் வந்து ஏடிஎம்கே கமிட் ஆகலைன்னா நம்ம இவங்க 2 பேர்கிட்டையும் பேசவே முடியாது. அவங்க 2 பேரும் வந்தாங்கன்னா கூட நாளைக்கு ஜெயிக்கிறாங்கன்னா
ஆட்சி வருதுன்னா அவங்கள வந்து கூட்டணியில் அகாமடேட் பண்ணுறதுக்கு எடப்பாடி ஒத்துக்கிட்டா தான் அதுக்குள்ளே போக முடியும் இல்லைங்களா. இப்போது சசிகலாவும் ஓபிஎஸ்ஸு இவங்க எல்லாருமே வந்து உள்ளே வரணும், அவங்கள அகாமடேட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் என்பது இருக்குது. அந்த கட்சி வந்து செங்கோட்டையன், எஸ்பி வேலுமணி உட்பட எல்லாருமே வந்து வச்சு அந்த கட்சி இரண்டாங்கட்ட தலைவர்களை வச்சு உடைக்கப்படும் என்கிற நிலைமையை நம்ம வந்து ஏற்கனவே உருவாக்கணும். இப்போ எடப்பாடி வந்து பயந்து அவருடைய கேஸுக்கு பயந்து தான் அமலாக்கத்துறை கேஸ் வந்து அமலாக்கத்துறையால் எடப்பாடியே கைது செய்யப்படுவார் என்கிற நிலைமை உருவானதுனால்தான் அவர் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் விளக்கி சொல்லியிருக்காரு. அப்போ இன்னும் கெடுபிடி கொண்டாந்தாங்கன்னா வந்துட்டு எடப்பாடி வந்து கூட்டணி ஆட்சிக்கும் ஒத்து வரத்தான் செய்வார் இல்லையா? கண்டிப்பாக இன்னும் கெடுபிடி கொண்டு வந்தால் ஒத்து வரதான் செய்வார். அது இல்லாமல் இப்போ எஸ்பி வேலுமணியே ஒரு மிகப்பெரிய ரிபலுக்கான வேலைகளுக்குள்ள அவர் இறங்கியிருக்கார். இப்போது செங்கோட்டையன் வந்து அந்த வேலைகளுக்குள்ளே ஏன் போகலன்னா, செங்கோட்டையனும் எடப்பாடியுடைய மனைவியும் நெருக்கமான ரிலேட்டிவ், கவுண்டர்கள்ன்ற மாதிரி அடிப்படையில் 2 பேரும் நெருக்கமான ரிலேட்டிவ். அது தங்கமணி ஆகட்டும், வேலுமணி ஆகட்டும், கேசி கருப்பண்ணன் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து எடப்பாடியுடைய சொந்த பந்தங்கள் தான். கேசி கருப்பண்ணன்லாம் ஒரு பெரிய சாராய வியாபாரி, இவர் வெள்ளமண்டி வியாபாரி. வெள்ளமும் சாராயமும் சொந்தம். அந்த அளவுக்கு வெள்ளமும் சாராயமும் தவிர்க்க முடியாமல் சொந்தமாக தானே இருக்கும். அந்த அளவுக்கு சொந்தம் இவங்கெல்லாம். ஸோ இந்த சொந்தத்தை வச்சு தான் இவர் விளையாடிக்கிட்டு இருக்கார். அந்த சொந்தத்தில் பிரச்சனை வந்தது தான் சம்மந்திக்கு வந்த பிரச்சனை. அதனால தான் இவர் பயந்து போய் கூட்டணிக்கு போகிறார். பையனை கைது பண்ணிடுவேன்ட்டாங்க. அது இல்லாமல் தேவைப்பட்டால் உன்னையும் கைது பண்ணுவேன்றார் அமித்ஷா. அந்தளவுக்கு. ஸோ அந்த கடுமை காட்டப்பட்டால் நீங்கள் கேட்ட மாதிரி இன்னும் வந்து இவர் படிவார். அதுக்கான கடுமையெல்லாம் அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க காட்டுவாங்க. நயினார் நாகேந்திரன் புதுசாக இப்போது தலைவராக வந்திருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இந்த தலைவருக்கும் எடப்பாடிக்கும் வந்து டேம் சரியில்லாமலே இருந்துருந்துச்சு. இப்போ நயினார் நாகேந்திரன் எந்த மாதிரி போயிட்டுருக்காரு? நயினார் வந்து எப்போவுமே ரொம்ப ஷூடு அரசியல்வாதி. எனக்கு தெரிஞ்சு நயினார் நாகேந்திரன் வந்து யாருக்குமே அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஆள். நான் நயினார் நாகேந்திரன் திவாகரன் இருக்கார் இல்லையா, அவரோட வீட்லேயே இருப்பார். அவரோட வீட்டை விட்டு நவரவே மாட்டார். அதே மாதிரி இந்த கேசி கருப்பண்ணன் இவரும் வந்து அந்த திவாகர் வீட்டுக்கு விட்டு நவரவே மாட்டார். திவாகர் பையன் ஜெயானந்த் இருக்கார் இல்லையா, அவர் வீட்டுக்குள்ளேயே தான் அவங்க உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இவர் வந்து பயங்கரமாக பதவிக்காக எதை வேணால் செய்யக்கூடிய ஆள் தான் நயினார் நாகேந்திரன். இவர் வந்து ஒரு ரொம்ப ஸ்டிஃபான ஒரு ஆள்லாம் கிடையாது. ஒரு தனியாக வந்து தன்னை உருவாக்கிக்கணுன்றதெல்லாம் கிடையாது. ஆனால் இவருக்கு வந்து பதவி கொடுக்காத நிலைகள்லாம் வந்து சசிகலா குடும்பம் உருவாக்கிச்சு அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் இப்போ வருது. அதுக்காக தான் இவர் வந்து பாஜகவில் போய் சேர்ந்தார் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ செய்திகள் வருது. ஆனால் அதை வச்சு இவர் பழி வாங்குவார் அப்படின்னாரு. ஆனால் இவர் வந்து நீங்கள் தான் பதவி கொடுத்தீங்க எனக்கு, நான் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன் டிடிவி தினகரனை பார்த்து சொன்னார். இப்போ திடீர்னு டிடிவி தினகரன் வந்து சோளிங்கரில் நான் தனியாக போட்டி போடுவேன்னு அறிவிக்கிறார். ஸோ இன்னுமே வந்து அந்த ஓபிஎஸ் தினகரன் சசிகலா விஷயத்தில் யாருக்குமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கே அதிமுக கூட்டணிக்குள்ளே வரல. நயினார் வந்து சசிகலா டீமை வந்து மேலே கொண்டு வருவார், நிற்க வைப்பார் அப்படின்றதும் வரல. ரைட்டுங்களா. டிடிவி தினகரனும் எடப்பாடியும் ஒரு உடன்பாடுக்கு வந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து சசிகலாவை காலி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்து அதுவும் இல்லை. ரைட்டுங்களா. இப்போது சசிகலா ஒரு ஃபோர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். சசிகலா வந்து முக்குளத்தூர் சமுதாயத்தை பேக் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அப்படின்னும்போது அந்த அம்மா வந்து நீங்கள் கட்சிக்குள்ளே அலோவ் பண்ணலன்னா குறைந்தபட்சம் அந்த அம்மா என்ன பண்ணும், ரிட்டாலியேட் பண்ணும். ரிட்டாலியேட் பண்ணுறது வந்து உங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அம்மாவுக்கு வந்து பிஜேபி ஆதரவு தேவை. கேசஸ் இருக்குது, அந்த அம்மா மேலே கேசஸ் இருக்குது. இவன் மேலே ஃபெரா கேஸ் இருக்குது, காஃபி போசா கேஸ் இருக்குது, சொஃபம்போசா கேஸ் இருக்குது டிடிவி தினகரன் மேலே. அந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது. அதனால் அவங்களால ரியாக்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணும் சசிகலா, நீ எனக்கு இதுக்கு மேலே வந்து மந்திரி பதவி வாங்கி அது அவங்க வந்து சம்பாதிக்கணும், பெரிய அளவுக்கு சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், நிற்கணும்லாம் ஆசை இல்லை. ஆனால் மரியாதைன்றது தேவை.
இன்னும் ஒரு 3 மாதத்தில் அந்த அம்மா வந்து தேர்தலில் நிற்கிறதுக்கு தண்டனை பெற்றதுனால ஏற்படக்கூடிய 6 வருட தடைன்றது இன்னும் ஒரு 3 மாதத்தில் முடிவடைஞ்சிருச்சுன்னா அந்த அம்மா வந்து தேர்தலில் நிற்கலாம். அந்தளவுக்கு அந்த அம்மா ஸ்டேஜுக்கு வரும். அப்போ மரியாதையை எதிர்பார்க்குற சசிகலா என்ன பண்ணணுன்னா, அந்த அம்மாவை வந்து கரெக்டாக நீங்கள் அகாமடேட் பண்ணலன்னா, எடப்பாடி அகாமடேட் பண்ணலன்னா, ஒரு 50 தொகுதியில் அதிமுக தோக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்க்கும். உள்ளடி வேலை மாதிரி பண்ணும். உள்ளடி வேலை எல்லாத்தையும் பார்க்கும். அதில் அந்த அம்மா கில்லேடி. 10 தோல்வி பழனிசாமிக்கு 11 தோல்வி இதாக வந்துடும், 11வது தோல்வியாக இது வந்துடும். ஆனால் அந்த அம்மா ஃபுல் உள்ளடி பார்த்துரும். அது வந்து ஜாதி வயசாக பார்க்கும், ஆட்களை வச்சு பார்க்கும், யாரை வச்சு பார்க்கும், எப்படி வச்சு பார்க்கும். அதுக்கான வேலைகள் எல்லாமே சசிகலாவுக்கு அத்துப்படி. அதை வந்து அந்த அம்மா செஞ்சிடும். ஸோ சசிகலா விஷயத்தில் இன்றைக்கி வரைக்கும் இவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரல. ரைட்டா? அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வராததுனால இவங்க என்ன பயப்படுறாங்க, சசிகலா உள்ளே விட்டா முழுக்க சுவாகா பண்ணிடும். இப்போது உள்ளே விடாமல் இருக்கிறதுக்காகவே எதிர்த்து வேலை பார்க்குறது, உள்ளே விட்டாங்கன்னா சசிகலா என்ன வேலை பார்க்கும், வித்தியாசமான வேலை பார்க்கும். அதனால அவங்க பயப்படுறாங்க, எல்லாருமே பயந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அதிமுக முகாம்ன்றது கூட்டணி ஆட்சின்றதுனால இடம் கொடுக்காதனால விஜயும் சீமானும் உள்ளே வர முடியல. ரைட்டா? சசிகலா ஓபிஎஸ்ஸை உள்ளே சேர்க்காததுனால அவங்களுடைய சாதி ஓட்டு மட்டும் இல்லை, பல தொகுதிகளில் அதிமுகவே செயல்படாமல் பண்ணுற அளவுக்கான ஸ்ட்ரோக் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. அதிமுக இன்னொன்று வந்து அதிமுகக்குள்ளேயே வேலுமணி, செங்கோட்டையன் இவங்க எல்லாமே வந்து எதிர்முகமாக தாவறதுக்கு தயாராக இருக்காங்க. பிஜேபிக்கு மிக குறைவான சீட்டை கொடுத்து அசிங்கப்படுத்துவேன்ற மாதிரி ஒரு நிலை தான் இப்போ வந்து போயிட்டுருக்கு. பிஜேபியை வந்து அசிங்கப்படுத்தி வச்சாதான் அவங்க நம்ம கண்ட்ரோலில் இருப்பாங்கன்னு எடப்பாடி நினைக்கிறார். பிஜேபி அதை மறுதளிக்குது. ரைட்டுங்களா? மறுதளிச்சுட்டு தன்னை ஒரு ஃபோர்ஸாக காட்டிக்கிறதுக்கு பிஜேபி முயலுது. ஏற்கனவே மிரட்டி தான் கூட்டணி வச்சாங்க, இப்போ இன்னும் மிரட்டினா என்ன ஆகும்? அப்போ அதிமுக கூட்டணி வந்து ஒட்டிக்காத நிலைமையில தான் இருக்குது. இரு துருவந்தான். இப்போது நார்த்து போல் சவுத்து போல்னா ஆப்போசிட் போல் அட்ராக்ட்ஸ், சேம் போல் ரிஃப்ளெக்ட் ஈச் அதர். இங்கே வந்து 2 சேம் போல் தான், நார்த் அண்ட் நார்த் ஏடிஎம்கே, நார்த்து பிஜேபி, 2 ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு தான் இருக்குது. பிஜேபி பக்கம் இருக்கக்கூடிய சசிகலாவாகட்டும், திடீர்னு நான் சோளிங்கர் தொகுதியில் வேட்பாளர் அறிவிக்கிற டிடிவி தினகரன் ஆகட்டும், எல்லாமே ரிஃப்ளெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட பொருந்தாத கூட்டணியாக தான் பரிணமிக்கும். அதிமுக பாஜக கூட்டணியில் என்ன மாதிரிலாம் பிரச்சனைகள் போயிட்டுருக்குது, அதே போல் வந்து அதிமுகவோட மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் வந்து என்ன மாதிரிலாம் பேசியிருக்காங்கிற நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி தோழர். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.